போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் காரணமாக சென்னையில் இருந்து வெளியூர்களுக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் பொதுமக்கள் தற்போது ரயில் பயணத்தை நாடத் தொடங்கி இருக்கிறார்கள். இதனால் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் வெளியூர் செல்லும் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இது குறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் விவேக்கிடம் கூடுதல் தகவலை கேட்டு பெறலாம். விவேக், தற்பொழுது நீங்க ரயில் நிலையத்தில் இருக்கீங்க, எழும்பூர் ரயில் நிலையத்தில். தற்பொழுது அங்கு பயணிகளுடைய போக்குவரத்து எப்படி இருக்கிறது? நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேருந்துகள் இயக்கப்படாததால ரயில் பயணத்தை நாடி இருக்காங்க. தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன விவேக்? கண்டிப்பாக, அதாவது போக்குவரத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு வேலை அறிவித்தவுடன் பேருந்து சேவை பெரிய அளவில் பாதிக்கும் என்ற அடிப்படையில் அரசு தரப்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. அதன் ஒரு வழியாக அதாவது சிறப்பு ரயிலை இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தெற்கு ரயில்வேயை கேட்டுக்கொண்டனர். அதன் அடிப்படையில் சென்னையிலிருந்து நாகர்கோவில் மற்றும் திருவாரூர், நெல்லை மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களுக்கு சிறப்பு ரயிலை இயக்குவதற்கான அறிவிப்பு நேற்று வெளியானது. அதே போல நேற்று ஞாயிற்றுக்கிழமை தொழிற்சங்க கூட்டமைப்பு பொறுத்தவரை நேற்று மாலையே அவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட துவங்கிவிட்டனர். இதனால் வெளியூர் சென்றவர்கள் நேற்று சென்னைக்கு மீண்டும் திரும்புவதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டது. அதாவது அரசு பேருந்து, தொலைதூர பேருந்துகள் எல்லாம் இயக்கப்படாத நிலையில் அவர்கள் ஆமணி பேருந்தில் செல்ல வேண்டும்னால் அதற்கும் கட்டணம் அதிகமாக இருந்தது. ஆக திரும்பவும் அவர்கள் ரயில்களில் பயணிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆகையால் காலையில் நம்ம எழும்பூர் ரயில் நிறுத்தம் பார்க்கும்போது முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் மிகப்பெரிய அளவில் பயணிகள் கூட்டம் பெரிய அளவில் நெரிசலுடன் இறங்கி சென்றனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு 52 ரயில்கள் செல்கின்றன. இந்த 52 ரயில்கள் செல்லும் பொழுது இந்த பகலில் தென் மாவட்டங்களிலிருந்து எழும்பூர் நிலையத்துக்கு பகலில் அதிகாலை 5 மணி துவங்கி அந்த 7 மணி வரை அதிக அளவில் ஒரு 10க்கும் மேற்பட்ட தொலைதூர எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மெயில்கள் செல்கின்றன. அதில் அனைத்திலுமே முன்பதிவு பெட்டிகளில் பெரிய அளவில் கூட்டம் இருந்தது. காரணம், பேருந்துகளில் கட்டணம், ஆமணி பேருந்தில் கட்டணம் அதிகம், தொலைதூர பேருந்துகள் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை. அதாவது இன்று ஸ்ட்ரைக் அறிவித்த நிலையில் நேற்றே துவங்கிய நிலையில் இந்த திடீர் ஸ்ட்ரைக் அவங்க எதிர்பார்க்க நிலையில் பயணிகள் திக்குமுக்காடி போயினர். ஆக ஒவ்வொரு மாவட்டத்திலும் சென்னை தலைநகருக்கு வெளியூர் சென்று திரும்புவதிலும் சிக்கல் ஏற்பட்டது. அவர்கள் எல்லாம் ரயிலில் பாதி பேர் வந்தடைந்தனர். இந்த சூழலில் இங்கிருந்து இந்த தென் மாவட்டங்கள் செல்வதற்கு நாம் ஏற்கனவே சொன்ன போல நாகர்கோவில், நெல்லை, திருவாரூர், கோவை மார்க் செல்வதற்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு வருகின்றன. இன்று காலை முதல் ரயில் 7:40க்கு இங்கிருந்து சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து நெல்லைக்கு சென்றது. அடுத்தது 8:15 மணிக்கு இப்போது திருவாரூர் செல்வதற்கான சிறப்பு ரயில் நடைமேடை 5இல் நிறுத்தப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து 11:10 மணிக்கு சுவிதா சிறப்பு ரயில், நாகர்கோவில் செல்லும் சுவிதா சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. அதே போல இரவு 11 மணிக்கு ஒரு நாகர்கோவில் செல்லும் இன்னொரு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. காலையில் இயக்கப்படும் நெல்லை ரயிலும் இரவு இயக்கப்படும் நாகர்கோவில் இயக்கப்படும் ரயிலும் முழுவதுமே அனைத்து பெட்டிகளுமே முன்பதிவு இல்லாத பெட்டிகளாக இயக்கப்படுகிறது. அதே போல திருவாரூர் செல்லும் இந்த சிறப்பு ரயிலும் 11:10 மணிக்கு நாகர்கோவில் செல்லும் பேருந்துகள் மட்டுமே முன்பதிவு செய்து செல்வதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் இதிலையும் முன்பதிவு இல்லாத பெட்டிகள் 3-4 பெட்டிகள் இருக்கும். அவற்றில் பயணிகள் திடீரென்று கடைசி காலகட்டத்தில் பயணத்தை உறுதி செய்யாமல் இறுதி கட்டத்தில் வருபவர்கள் அந்த பெட்டிகளில் பயணிக்க முடியும். இதுதான் சூழல். தற்போது நெல்லை எக்ஸ்பிரஸ் சென்றுள்ள நிலையில் திருவாரூர் எக்ஸ்பிரஸ் செல்வதாக இருக்கிறது. அதே போல இப்போ தற்போது இன்னும் சில நிமிடங்களில் நம் ஒளிப்பதிவாளர் உங்களுக்கு காட்டுவார், நடைமேடை 4இல் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் நிற்கிறது. அதிலும் முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் கூட்டம் அதிகரித்து உள்ளே செல்வது சிக்கல் ஏற்பட்டது. இப்போது அந்த ட்ரெயின் புறப்பட்டு சென்றவர்களுக்கு இந்த ரயில் முழுமையாக, அதாவது முழுமையான பேசஞ்சருடன் இந்த ட்ரெயின் புறப்பட்டு செல்கிறது. சிறப்பு ரயில்களை தாண்டி வழக்கமான ரயில்களும் முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இது பகல் நேரங்களில் இப்படி இருக்கும்பொழுது இன்று இரவு இன்னும் பயணிகள் கூட்டம் அதிகமாக இருக்கும். இங்கிருந்து செல்வது மார்க்கமாக இருக்கட்டும், வருவதாக இருக்கட்டும். குறிப்பாக இது கோடை விடுமுறை காலம். பலர் இங்கிருந்து சென்னையிலிருந்து வெளியூர் செல்பவர்கள், சுற்றுலா செல்பவர்கள், அதே பேர் வெளியூரில் உள்ளவர்கள் சொந்தக்காரர்களை பார்க்க தலைநகருக்கு வருவார்கள் என போக்குவரத்தில் அதிகமாக ரயில் மற்றும் பேருந்துகளை நம்பி இருக்கின்றனர். ரயில்களை முன்பதிவு செய்தவர்கள் பிரச்சனை இல்லை, முன்பதிவு செய்யாதவர்கள், பேருந்துகளை நம்பி இருந்தவர்கள் இங்கெல்லாம் முன்பதிவு இல்லாத ரயில்களை நம்பி வருகின்றனர். அவர்களுக்கு இரவு நேரத்தில் நாகர்கோவிலுக்கு மட்டுமே இங்கிருந்து ஒரு ரயில் சிறப்பு ரயில் இருக்குது. அதே போல சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து கோயம்புத்தூர் செல்வதற்கு சிறப்பு ரயில் இருக்கு. இது போதாது, இன்னும் கூடுதல் சிறப்பு ரயில் வேண்டும் என்பது அவர்களுக்கு கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து எழும்பூர் ரயில் நிலையத்தில் பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். அதே போல பேருந்துகளில் இல்லாதவர்கள் இங்கு எழும்பூர் நிலையத்தில் இங்கிருந்து வெளியே செல்கின்றனர். இன்னும் மற்றொரு செய்தி என்னவென்றால், இந்த எழும்பூர் பேருந்து நிலையத்தில் வந்தவர்கள் வெளியே இருந்து அவர்கள் பேருந்தில் செல்வதற்காக அவர்கள் இந்த நுழைவாயில் வெளியே அவர்கள் காத்திருக்கின்றனர். மாநகர பேருந்துக்காக அவர் காத்திருக்கின்றனர். அது நாம் ஏற்கனவே மாநகர பேருந்து சேவை முடக்கம் என்பதால் அதை நாம் உணர முடிகிறது. ஒரு பக்கம் அரசுகள் துரிதமான நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் பாதிப்புகளை சரி செய்யும் நடவடிக்கை இன்னும் துரிதப்படுத்த வேண்டும். சிறப்பு ரயில்களை இன்னும் 1-2 கூடுதலாக இயக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. விவேக், நீங்க குறிப்பிடும்போது சொன்னீங்க மாநில அரசினுடைய கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு இந்த சிறப்பு ரயில்களை இயக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. தற்பொழுது அவருடைய கோரிக்கைகள் இன்னும் அதிக அளவில் ரயில்கள் இயக்கப்படணும்னு. ஆனா இந்த சிறப்பு ரயில்கள் எத்தனை நாட்களுக்கு இயக்கப்படும், அது குறித்த தகவல் ஏதாவது இருக்கா?
இந்த 15ஆம் தேதி முதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரைக் நீடிக்க அதாவது இதை சம்பந்தப்பட்டு இருக்கிறது, அதாவது காலை வேலை நிறுத்தத்தை சம்பந்தப்பட்டு இருக்கிறது. வேலை நிறுத்தம் தொடரும் நீடிக்கும் பட்சத்தில் பேருந்து சேவையை போதிய அளவில் இயக்க முடியாத பட்சத்தில் தமிழக அரசு போக்குவரத்து தரப்பில் தெற்கு ரயில்வே கேட்டுக்கொள்வார்கள். அதற்கேற்ப இந்த 4 சிறப்பு ரயில்களை தொடர்ந்து தெற்கு ரயில் இயக்குவதில் எந்த சிக்கலும் இருக்காது. அதே சமயத்தில் கூடுதல் ரயில் இயக்க வேண்டுமானால் அதற்கு தகுந்தபடி சில முடிவுகளை தெற்கு ரயில் எடுக்க வேண்டியிருக்கும். ஏனால் அவர் ஏற்கனவே அந்த பெட்டிகள் பற்றாக்குறை இருக்கும். ஆகையால் தான் சிறப்பு ரயில் இயக்குவதில் அவர் சிக்கல் ஏற்பட்டு ஒரு சில பெட்டிகளை கூடுதலாக இணைத்து செல்வார். ஸோ அதுபோல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். தகவலுக்கு நன்றி விவேக். சென்னையில் குறைந்த அளவிலான பேருந்துகளை இயக்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் தற்பொழுது ரயில்களை நாட துவங்கியுள்ளதால் ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இது குறித்து பீச் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் லோகநாதனிடம் கூடுதல் தகவலை கேட்டு பெறலாம். லோகநாதன், தற்பொழுது நீங்க கடற்கரை ரயில் நிலையத்தில் இருக்கீங்க. அந்த ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய பயணியுடைய வருகை எப்படி இருக்கிறது? தினமும் இருக்கக்கூடிய பயணிகளுடைய போக்குவரத்து தான் இருக்குதா, இல்லை இன்றைய தினத்தில் அதிக அளவில் பயணிகளுடைய எண்ணிக்கை காணப்படுகிறதா? அதை பற்றி சொல்லுங்க. போக்குவரத்து ஊழியர்களின் வேலை நிறுத்தமானது இன்று தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழலில் போக்குவரத்து பயணிகள் தற்போது ரயில் பயணிகளாக மாறி வருகின்றனர். அதாவது நேற்றிலிருந்து இந்த போக்குவரத்து ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தால் பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதாவது பேருந்துகளில் செல்லக்கூடிய பேருந்து பயணிகள் தற்போது ரயில் நிலையங்களுக்கு படையெடுத்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி கடற்கரையில் இருக்கக்கூடிய மின்சார ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்தில் பேருந்துகள் செல்லக்கூடிய அதிகப்படியான பயணிகள் தற்பொழுது ரயில் நிலையத்தில் படையெடுத்து வந்துள்ளனர். அதாவது தங்களுடைய வேலைக்கு செல்லக்கூடிய நெடுந்தூரத்தில் வேலைக்கு செல்லக்கூடிய பகுதிகளில் இருந்து, அதாவது வட சென்னையிலிருந்து திருவான்மையூர் மார்க்கமாக செல்லக்கூடிய பயணிகளும் அதிக அளவில் இந்த ரயிலை பயன்படுத்தி செல்கின்றனர். இன்று இந்த ரயிலை பயன்படுத்தி செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது நம்மிடம் பேருந்து பயணி ஒருத்தர் தற்போது ரயில் பயணியாக மாறி தங்களுடைய வேலைக்கு செல்ல இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்போம். சொல்லுங்க, நீங்க எந்த பேருந்துல செல்வீங்க, தற்பொழுது எங்க செல்லணும், அது குறித்து சொல்லுங்க. நான் தினமும் இங்கே இருந்து நான் இங்கே இருந்து செங்கல்பட்டுக்கு போனோம். நாங்கள் வேலைக்கு போக வேண்டியது. ஓனர் வீடு திருவாமியூர் இருக்குது. நான் அங்கே இன்றைக்கி அங்கே அனுப்புனாங்க. திருவாமியூர் பெரம்பூர்லேருந்து 29C பிடிச்சி திருவாமியூர் போய் திருவாமியூர்லேருந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போய் பின்பக்கம் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு பேக் சைடு அங்கே கடற்கரைன்னா ஓனர் வீடு, அங்கே வேலைக்கு போவேன். இன்றைக்கி அங்கே போக வேண்டிய வேலை இல்லை, பஸ் இல்லாத காரணத்தினால நான் திரும்பவும் கம்பெனிக்கு போகிறேன். பார்த்தீங்கன்னா பேருந்துகளில் செல்லக்கூடிய பயணிகள் தற்போது கடற்கரையில் இருக்கக்கூடிய ரயில் செல்லக்கூடிய சூழ்நிலை இன்று போக்குவரத்து ஊழியர்களின் வேலைநிறுத்தத்தால் இந்த அளவுக்கு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதாவது பேருந்துகள் செல்ல முடியாத நபர்கள் தங்களுடைய உறவினர்களின் மூலமாக இருசக்கர வாகனத்தில் ரயில் நிலையத்தில் இருந்து தற்போது ரயில் நிலையத்திலிருந்து தங்களுக்கு செல்லக்கூடிய பகுதிகளில் ரயிலில் பயணிக்கக்கூடிய ஒரு காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் அதாவது போக்குவரத்து ஊழியர்களின் இன்றைய வேலைநிறுத்தத்தால் பெரிய அளவில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். போக்குவரத்தை அதாவது பேருந்து போக்குவரத்தில் இருந்து தற்பொழுது ரயில் போக்குவரத்திற்கு மாறக்கூடிய ஒரு சூழல் இந்த வேலைநிறுத்தம் காட்டுகிறது.